அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். எல்லாம் இறைவன் செயல், அவனன்றி ஓரணுவும் அசையாது. 2ஆம் இடம் தனஸ்தானம், பணவரவு, வாக்கு, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, பிறருடைய மனதை புண்படுத்தாமல் பேசுவது, ஆரம்ப கல்வி, அதைவிட முக்கியம் குடும்பஸ்தானம். 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். 7ஆம் இடம் கல்யாணத்தை பண்ணி வைக்கும். அதன் பிறகு வாழுகின்ற வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கையா அல்லது நிலையான வாழ்க்கையா என்பதையெல்லாம் அந்த 2ஆம் இடம் தீர்மானிக்கும். 2ஆம் இடம் பாவகிரகங்களோடு சேரக்கூடாது. 2ஆம் இடத்தில் அஷ்டபாதிபதி அமரக்கூடாது. 2ஆம் அதிபதி அஸ்தமனமாவதோ ராகு கேதுவோடு சேர்ந்து கிரகணத்தில் மாட்டுவதோ இருக்கக்கூடாது. இதுதான் விஷயம். இப்போ இந்த ஜாதகத்தை பார்ப்போம். இது 1990 பிறந்த ஒரு பெண்ணுடைய ஜாதகம். இந்த குடும்ப வாழ்க்கையே வேண்டாம், என்னை தயவுசெய்து விட்டுருங்க, கையெடுத்து கும்பிட்டுட்டு இந்த வாழ்க்கையிலேருந்து விடுபட்டு வந்த ஜாதகம். அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். வழக்கம் போல் சாரத்தோடு டிகிரியோடு சொல்கிறேன். கடக லக்னம், லக்னத்தில் கேது, ஆயில்யம் 1 18 டிகிரி. லக்னாதிபதி சந்திரன் 3இல் மறைந்து சித்திரை 1 செவ்வாய் சார். இந்த 7 சனி ராகு. சனி பகவான் உத்திராடம் 2 1 டிகிரி. ராகு திருவோணம் 3 18 டிகிரி. செவ்வாய் சதயம் 4 18 டிகிரி. சுக்கிரன் கடகலகணத்துக்கு ஆகாத சுக்கிரன், பாதகாதிபதி சுக்கிரன் உத்திரட்டாதி 2 9 டிகிரி. சூரியன் உச்சம் பெற்ற சூரியன், 2ஆம் அதிபதி சூரியன் பரணி 3 சுக்கிரனுடைய சாரத்தில். புதனும் பரணி 3 ரெண்டும் ஒரே சாரம், சூரியனும் புதனும் ஒரே சாரம் 21 டிகிரி. குரு பகவான் கடகலகணத்துக்கு 6க்கும் 9 கூடிய குரு பகவான் திருவாதிரை 3 14 டிகிரி. இவ்வளவுதான் கிரக அமைப்புகள். பிறக்கும்பொழுது செவ்வாய் தசை 6 வருஷம். அதன் பிறகு ராகு தசை 18 ஆண்டுகள், 24 வயசு வரைக்கும் பிரச்சனை. அதன் பிறகு குரு தசை 6க்கும் 9 கூடிய குரு பகவான் 12இல் வந்து குரு தசை நடக்குது. 2024 வயதிலிருந்து 40 வயது வரை குரு தசை தான் நடக்கும். இந்த குரு தசை ஆரம்பித்த உடனே இந்தம்மா ஒரு இடத்துல வேலை செஞ்சுருக்காங்க, எக்ஸ்போர்ட் கம்பெனி. அப்போது கூட இருக்கிறவங்க சேர்ந்து ஒரு மனிதனை காமிச்சு, நீங்கள் இவரை கல்யாணம் பண்ணிக்கோங்க, அவருக்கும் ஒன்றும் இல்லை, நல்லா வச்சிட்ருப்பார், அப்படிலாம் அவரை பற்றி கொஞ்சம் உயர்வாக சொல்லி, இந்த பெண்ணை பற்றி அவர்கிட்ட உயர்வாக சொல்லி, ஒரு தடவைக்கு 2-3 பேர் சொல்லும்பொழுது மனசில் ஒரு ஆசை வரும் இல்லையா, அப்படின்னு கேட்டு அந்த கல்யாணத்தை பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், 7 சனி பகவான், 7 சனி இருந்தால் நம்ம தாமத திருமணம் சொல்லுவோம், இல்லை வயது முதிர்ந்த திருமணம் இல்லையா. அந்த பெண்ணுக்கும் அந்த ஆணுக்கும் கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் வித்தியாசம். அதன் பிறகு ராகு திசை, ராகு 7 இருக்கு பார், ராகு 7 இருக்கு. இந்த ராகு வேற்று மதம், அந்நிய பாஷைக்கு சொந்தக்காரன். அந்த அந்நிய பாஷைக்கு சொந்தக்காரன் போது இது கிறிஸ்தவ பெண்ணு, அவன் இந்து, சௌராஷ்டிரா. கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த கல்யாணம் பண்ணி 1 வருஷம் அப்படி ஒன்று போச்சு. அதன் பிறகு கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் நடக்கிறது. குருதசை இல்லையா, 6ஆம் அதிபதி இல்லையா, ருணரோக சத்துருஸ்தானாதிபதி. சண்டை சச்சரவுகள், சந்தேகம், மனைவி மீது சந்தேகம். எப்பவுமே வயது வித்தியாசம் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக சந்தேகம் வரும். அந்த சந்தேகம் வரும்பொழுது பிரச்சனைகள், போட்டு அடிக்கிறது, தேவையற்ற வார்த்தைகளை பேசுறது, அசிங்கமாக பேசுறது, இதெல்லாம் அந்த மனைவியை துன்புறுத்துவது, இப்படி ஆயிடுச்சு. அதன் பிறகு என்னாச்சு, கோர்ட்டில் கேஸை கொடுத்து டைவர்ஸ் வாங்கணும். அந்த பெண்ணு கோர்ட்டில் கேஸ் கொடுத்து, சரி கோர்ட்டில் கேஸ் போனால் ரொம்ப நாள் ஆகும்னு சொல்லி ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து, என் கணவனால் என் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து, அதன் மூலிமா மற்றவங்களை வச்சு பேசி ஒரு வழியாக அதுலேருந்து விடுதலை வந்தாங்க. சார் 2ஆம் இடம் பலமாக இருக்கே, ஏன் குடும்பம் நடத்த முடியலன்னு கேட்டால், 2ஆம் இடத்தில் சூரியன் உச்சம் பெற்ற சூரியன். உச்சம் பெற்ற சூரியன், சூரியனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் 8,
சூரியனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் 8. சூரியன் பரணி 3 சுக்கிரனுடைய சாரத்தில் பாதகாதிபதி சாரத்தில், இந்த பாதகாதிபதி சாரத்தில் இருப்பது இந்த சூரியனுக்கு உச்சம் பெற்ற சூரியனாக இருந்தாலும் திக்பலம் பெற்ற சூரியனாக இருந்தால் கூட அஷ்டமாதிபதி தொடர்பு பாதகாதிபதி தொடர்பு. எப்பவுமே பாதகாதிபதியினுடைய சாரத்தில் இருக்கின்ற கிரகங்கள், அஷ்டமாதிபதியினுடைய சாரத்தில் இருக்கின்ற கிரகங்கள் இந்த வீடு கொடுத்தவன் 8ல் மறைஞ்சோ 12ல் மறைஞ்சாலோ அந்த கிரகம் முழுமையான பலனை தராது. அதுதான் எங்கள் விஷயம். இந்த சூரியனுக்கு அஷ்டமாதிபதி தொடர்பு பாதகாதிபதி தொடர்பு. இது நவாம்சத்தில் நீசம் ஆகும். நம்ம அந்த பாயிண்ட்டுக்கு போக வேண்டாம். இருந்தால் கூட இந்த தொந்தரவுகள்னால குடும்பம் நடத்த முடியல. சூரியன் முழு பலனை தரல. குடும்பஸ்தானாதிபதி அங்கே பலம் எழுந்துட்டார், பாவத்துமாயிற்று. இந்த லக்னாதிபதி பாருங்கள், சந்திரன் 3ல் மறையும், அதுக்கு வீடு கொடுத்த புதன் அஸ்தமனமாகும். அது செவ்வாயினுடைய சாரத்தில் இருக்கும். செவ்வாய் இங்கே 8ல் மறையும். எப்பவுமே ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கணும். செவ்வாய் பலமாக இல்லை என்றால் செவ்வாய் தான் கணவனை குறிக்கும். 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலே அந்த குடிக்கார கணவன், அந்த குடிப்பழக்கங்கள் வந்துடும். இதுதான் தீய பழக்கங்கள் கண்டிப்பாக வந்துடும். அவனிடத்தில் நல்ல குணத்தை நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. குரு பாருங்கள், பாக்கிய அதிபதி அங்கே 12ல் மறைவார். அதுக்கு வீடு கொடுத்த புதன் அஸ்தமனமாகும். அது ராகு சாரத்தில் இருக்கு. இந்த வீடு கொடுத்தவன் வலுவில்லை. லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவனும் வலுவில்லை. நடக்கிற தசை பாக்கியாதிபதிக்கு வீடு கொடுத்தவனும் வலுவில்லை. அந்த சனி பகவான் பாருங்கள், 10ஆம் பார்வையாக இந்த 7ஆம் இடத்தை பார்க்கும், இந்த 4ஆம் இடத்தை பார்க்கும். இந்த 10ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கும். 4ஆம் இடம் சுகஸ்தானம் இல்லையா? 9ஆம் இடம் மிக மிக முக்கியம் ஒரு பெண்ணுக்கு. 9ஆம் இடம் பலம் இழந்தாலும் 9ஆம் இடம் 12ல் மறைச்சி பாதகாதிபதி போய் 12ல் உட்காந்துச்சு, இது 9ல் உட்காந்துச்சு. இதுதான் விஷயம். 9ஆம் இடம் பாதிக்கப்பட்டால், அந்த பாதிக்கப்பட்டால் அந்த பாக்கியங்களை அனுபவிக்க முடியாது. சுகஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால அந்த சுகங்கள் இல்லாமல் போயிடும். இந்த லக்னாதிபதி பலம் எழுந்துடுச்சு. லக்னாதிபதி முழுமையான பலத்தை இழக்குது. அதனால தான் அந்த பெண்ணுடைய வாழ்க்கைகள் சரியாக இல்லை. குடும்பஸ்தானம் கெட்டு போச்சு. எப்பவுமே அந்த குடும்பஸ்தானம் கெடக்கூடாது. குடும்பஸ்தானம் கெடட்டும். இந்த சனி ராகு பாருங்கள், கரெக்டாக அதனுடைய வேலை செஞ்சிச்சு. சனி வயது முதிர்ந்த கணவன், ராகு பகவான் வேற்று மதத்தை கொடுக்கறது. அந்த சூரியன் அஷ்டமாதிபதி பாதகாதிபதி இருந்தால் அந்த குடும்ப வாழ்க்கை நிலைக்கலை. இதுதான் விஷயம். இந்த ஜாதகத்தில் நிறைய நுணுக்கங்கள் இருந்ததால் தான் நான் இதை எடுத்தேன். இது ஜாதகம் புதுசாக கற்றுக்கொள்கின்ற ஆர்வலர்களுக்கும் மாணவர்களுக்கும் இது ஒரு நிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும். அதனால தான் இந்த ஜாதகத்தை எடுத்த. என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், 9283931335. இது பார்த்துக்கோங்க. இந்த ஃபோன் நம்பர் மறக்காமல் வாட்ஸ்அப்பில் டேட் ஆஃப் பர்த்து, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து போடுங்க. அன்றைக்கே ஜாதக பலன்களை பார்த்து கண்டிப்பாக அனுப்புகிறேன். இந்த திருமணம் பொறுத்து கூட பார்க்கலாம். காலையில் அமிச்சா சாயந்தரம் கிடச்சிடும். அந்த 10 பொருத்தமும் இருக்கும். ஜாதகம் ஆண் பெண் ஜாதகத்தை கம்பேர் பண்ணி ஜாதக பலன்களும் இருக்கும். கல்யாணம் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்றது கட் அண்ட் டேட்டாக சொல்லிவிடுவேன். அதுக்காக அடுத்த முறை வேறொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.